கார் வந்து ஒரு ஒரு நல்ல கம்யூட்டராகவும் டே டு டே லைஃப் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ வண்டி பெருசா இருக்கு, அதனால டிராஃபிக்ல ஓட்ட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. ஸோ இது ஒன்று நான் ஃபீல் பண்ணேன். ஸோ முக்கியமான விஷயம், நம்ம நார்மல் வெஹிக்கல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுள் மிரர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அப்படி கிடையாது. நம்ம வந்து இது ரொம்பவே ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து 2 டோராக இவங்க வந்து ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ இன்டீரியர் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கார்த்தி, இந்த வண்டியோட இன்டீரியர் டிசைன்லாம் பற்றி கொஞ்சம் அளவு எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயிலாக. ஸோ இந்த இன்டீரியர் பற்றி இந்த இந்த வெஹிக்கலோட இன்டீரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹை லுக்கிங் இன்டீரியர் தான் இதை நான் சொல்லி ஆகணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ளே ஏறும்போதே வந்து ஒரு ஹை கிளாஸ் லுக் இருக்கும். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல், ஸோ நீங்கள் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா கலரே வந்து ஃபுல் ஒயிட்டு தான். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, உண்மையாலே ரியலி நல்லா இருக்குது. ஆனால் ஸோ இந்த இன்டீரியர் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கும், கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து இதை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சுத்தமாக அழுக்காயிடும். ஏன்னா இன்டீரியர் கிளீனிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க வெளியே. ஸோ அதனால் இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒயிட் கலருன்றதுனால ஸோ இன்டீரியர் லுக் நல்லா இருக்குது. ஸோ இதில் இருக்கிற இப்போ ஃப்ரண்டேஜில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ மகேந்திரா வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோல் இதிலே வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சீட் பெல்ட் போடலைன்னா அது இண்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். பட் மகேந்திரா தார் ராக்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருக்கிறவங்க 3 பேர் உட்காந்தாலும் சரி, 2 பேர் உட்காந்தாலும் சரி, என்ன பொசிஷனில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது சீட் பெல்ட் போட சொல்லும். அது ஒன்று இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்ட்ரோல்னு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து அனலாக் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆர்பிஎம் மீட்டராக இருக்கட்டும், ஸ்பீட் மீட்டராக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரஸியாக இருக்காது. பட் வந்து நல்லா இருக்குது, லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த நடுவில் வந்து சென்ட்ரல் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே வந்து இதில் பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்குடைய ஆங்கிள் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேரிங் திருப்புறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆங்கிள் டைரக்ஷன் மாறும். இப்போ வந்து 10 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் மாறும். ஸோ ஸ்டேரிங் ஆங்கிள் டைரக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் அண்ட் டயர் டெம்பரேச்சர் மானிட்டர் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து டயர் டெம்பரேச்சரும் பண்ணிக்கலாம், டயர் மானிட்டரும் நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஆஃப்டர் தட் வந்து வார்னிங் இண்டிகேட்டர்ஸு, செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இப்போ நம்ம மானிட்டர் இருக்குது, இதில் வந்து கிளஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இதோடைய லைட்டிங், ஸோ இப்போ நம்ம நைட் ட்ராவல் பண்ணுறோன்னா அதோடைய வெளிச்சத்தை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ட்ரிப்பு ஆல்ரெடி எல்லா கார்லையும் இருக்கிறது ட்ரிப் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் வந்து ஃபியூவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூவல் ரேஞ்ச் இதில் காட்டும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இன்னும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னுட்டு. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எவ்வளோ ஆவரேஜ் ஃபியூல் நமக்கு கொடுக்குதுன்றதையும் இதில் பார்க்கலாம். ஸோ அதையும் மகேந்திரா கொடுத்துருக்காங்க இதில். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ மியூசிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இது தவிர்த்து அவங்க கொடுத்துருக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல். ஏசி கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது, ஆட்டோ சிஸ்டம் கிடையாது. ஸோ மேனுவலாக நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கூலிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கோ அதே தான் பேக் சைடில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து சேமாக இருக்குது. ஒரு சில கம்பெனிஸில் ஒரு சில பிராண்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வர அந்த ஃபோர்ஸ் வந்து பேக்கில் வராது, சரிங்களா, ரியர் ஏசியில் வராது. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குது, ஏர் ஃப்ளோ இருக்கும். தென் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்மளுடைய அந்த ஏர் சர்க்குலேஷன்ஸை நம்ம மாற்றிக்கலாம். டெம்பரேச்சர்ஸை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசார் லைட்ஸ் வந்துடும். உங்களுக்கு டிரைவ் மோடு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 3-4 பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே கொஞ்சம் டம்மி பண்ணியிருக்காங்க. மேபி இந்த டாப் வேரியண்ட்டில் நம்ம போகும்போது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதில் வரும். ஸோ இது தவிர்த்துட்டு நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சி டைப் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, தென் யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து ரொம்ப 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 ஈஸி அண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆமாம், ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, சார்ஜும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறுது. இதே மாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ ஆஃப்டர் தட் இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் போக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் சைடில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேரிங் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேரிங்ஸ்லேயே உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்லையும் நல்ல கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளோட மானிட்டர்ஸை வந்து இங்கே நமக்கு வந்து என்னென்ன நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள், டயர் ப்ரெஷராக இருக்கட்டும், ஃபியூல் ஆவரேஜ் ஃபியூலாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து இங்கே இருக்கிற இந்த பட்டன்ஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஃப்டர் தட் இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ரூஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸ்பீடை. ஸோ அது கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பாஸ் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மானிட்டர் சம்மந்தப்பட்டதும் க்ரூஸ் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்டதும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்துட்டோன்னா நம்ம வந்து கால்ஸ் பேசுகிறதுக்கு, கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அண்ட் கட் பண்ணுறதுக்கு 2 சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் இதுலேயே நம்ம வந்து மியூசிக்ஸை மாற்றிக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப வந்து பட்டன்ஸ் அண்ட் அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ இது தவிர்த்துட்டு ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட க்ரிப்பே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம லாங் டிரைவ் போகிறோன்ற போது நமக்கு வந்து அந்த ஒரு 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 கஷ்டமான ஒரு ஃபீலே வரலை. வண்டியோட ஸ்டேரிங் கண்ட்ரோல்லையாக இருக்கட்டும், அதோடைய ஹேண்டிலிங்காக இருக்கட்டும், அது பிடிக்கும் போதும் உங்களுக்கு ஃபுல் லெதர் ஃபினிஷில் தான் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்குது ஃபினிஷிங் இது எல்லாமே ஃபுல்லாக. அடுத்தது இதில் கொடுத்துருக்குற மியூசிக் ஸ்பீக்கர்ஸ். ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. மியூசிக் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மொத்தம் வந்து 6 ஸ்பீக்கர்ஸ் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த 2 இடத்துல வரும். ஏன்னா டோரில் வராது. ஸோ டோரில் உங்களுக்கு மஹேந்திரா தார் ராக்ஸில் டோரில் ஸ்பீக்கர்ஸே வரல, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தென் நம்ம தலைக்கு மேலே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். பேக் சைட்லேயும் அதே மாதிரி நம்மளுடைய ஹெட் மேலே தான் ஸ்பீக்கர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஸ்பீக்கர் அண்ட் மியூசிக் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருடைய இந்த ஸ்டேரிங் இந்த சைடு இந்த டேஷ்போர்டு இங்கே நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து அந்த கேப் ஓப்பன் பண்ணுற பட்டன்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கட் ஆஃப். ஸோ இப்போ நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம், வெஹிக்கல் ரொம்ப நேரமாக ஐடில் இருக்குன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆன் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம கிளச்சை நம்ம அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ அதை நம்ம வந்து அந்த கண்ட்ரோலில் நம்ம தனியாக ஆன் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர்ஸாக இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரியர் வியூ மிரர் வந்து நல்ல ஒரு ஃபைன் அண்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரேம்ஸே இல்லாமல் ஃபுல் கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரிஃப்ளெக்டராக நைட் மோடில் மாறிடும். ஸோ நம்ம பகலில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும், நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பின்னாடி இருந்து உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் வரும்போது அவங்களோட ஹெட்லைட் நம்மளோட கண்ணை கூசும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது பிளர் ஃபினிஷில் வந்துடும், நம்ம கண்ணை கூசாது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இதுவும் நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட். வண்டியோட சீட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லாவும் இருக்குது, உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து குஷன் நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்மளால் வந்து புஷ் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு இருந்துச்சு. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் புஷ் பேக் கொடுத்துருக்காங்க. நம்மளால் ஈஸியாக வந்து புஷ் பேக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் தட் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். பின்னாடி வந்து 4 பேர் ட்ராவல் பண்ணுறோன்னா பின்னாடி 2 பேர் உட்காந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் 3 பேர் உட்காரும்போது அது வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே 5 சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து 5 சீட்ஸ் உள்ள வெஹிக்கிள். ஸோ இந்த 5 சீட்டுக்கும் உங்களுக்கு வந்து பெல்ட் இருக்குது. தென் ஏர் பேக் ஃபெசிலிட்டியும் இல்லை மேண்டேட்டரியாக கொடுத்துருக்காங்க. சேஃபஸ்ட் கார்னு சொல்லலாம் நம்ம. ஸோ உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கேஸ் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, நமக்கு எதனா ஒரு சேஃப்டி பர்பஸ் வந்து இதை மகேந்திரா நல்லாவே திங்க் பண்ணி நல்ல சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரோட் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் 80% to 90% வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரோட் நாய்ஸ் இதில் கேட்கல சுத்தமாக. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இப்போ நான் வந்து i20 வச்சுருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட் ராஜு வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா ராக்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இந்த 2 காரும் கம்பேரிட்டிவ்லி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் நாய்ஸே கிடையாது. அடுத்தது வந்து நமக்கு டிரைவர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் வந்து ஆம்ரெஸ்ட் தான். ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து
ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பேர் சீட் வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளி தான் ஓட்டுவாங்க. ஒரு சில பேர் பேக்கில் இருக்கும். ஸோ அவங்களுடைய பாடி பொசிஷனை பொறுத்து இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது உள்ள திங்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதனா ஒரு பேப்பராக இருக்கட்டும், பில்ஸாக இருக்கட்டும், நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ கப் ஹோல்டர்ஸுங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது. நம்ம வந்து சீட்டோடைய டோரில் தான் நம்ம வைக்க முடியும். கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஹோல்டர் இருக்குது இதில். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கூலிங் கிளாஸ் ஹோல்டர் நல்லாயிருக்கு. தென் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் வந்து நம்ம இன்கேஸ் இங்கே எதாவது திங்ஸ் வைக்கிறோம், பார்க்குறோம், அது நம்ம விசிபிலிட்டியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து எல்இடி லைட் இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா பவராகவே இருக்குது, பிரைட்டாகவே இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரூஃப் தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மெயினாக வந்து வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்கிற வீட்டில் இது ரொம்பவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஏசி எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது நல்ல ஏர் ஃப்ளோ இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணும்போது ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்து கேபின் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட் எதனா ஒரு சின்ன பில்ஸ் வைக்கிற மாதிரியோ சின்ன டாக்குமெண்ட் வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த ஸ்பேஸ் கன்ஷன்ஸ் இல்லையான்றது தெரியல. ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் இதுதான் கவர் பண்ண நினச்சோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாவோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறுபடியும் நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணேன். தேங்க்யூ, பை.